ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஷர்மிளா, ஸ்டார் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸில் அதுவும் வெஸ்டேஜில் டெய்லி ஒரு நாளைக்கு நான் மினிமம் ஒரு ஐடியாவது நான் எடுக்கணும். 100 டே சேலஞ்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லி ஒரு ஐடியா எடுத்து ஹாப்பி டேஸில் நான் வந்து டிக் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறதன் மூலயமா மட்டும்தான் இங்கே நமக்கு லைஃப் மாறும். நம்ம நினச்ச நேரம்லாம் அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸில் பல வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்டு சுத்தமாக கிடைக்காது. ஒரு 1 மந்த் 2 மந்த்தாவது நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு இன்கம் இங்கே எடுக்க முடியும். அப்போ டெய்லி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஈஸியாக நம்ம ஃப்ரீ டைமில் கூட ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலயமா நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னுடைய மெசேஜை வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பார்க்குற மாதிரி நான் வைக்கிறது கிடையாது. செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு யார் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும், யார் பார்க்கக்கூடாதுன்றதை நீங்கள் போயிட்டு அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படியும் ஒரு 84 பேர் பார்த்துருக்காங்களா. ஸோ அந்த 84 பேரில் ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு சில பேர் நம்ம டீமில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் புரியாமல் ஸ்லோவாக இருக்கிறவங்க அப்படின்னு எல்லா பீப்புளோடைய நம்பரும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டேட்டஸ் யார் பார்க்கணும், இந்த ஸ்டேட்டஸ் ப்ராடக்ட் ரிலேட்டடாக நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா இதை யார் பார்க்கணும், யார் பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் ஸ்டேட்டஸ் ப்ரைவசியில் போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதன் மூலயமாவும் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா எனக்கு ஐடி கன்வெர்ட் ஆகும். அதே போல் இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே வரேன். என்னுடைய வாட்ஸ்அப்பே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இன்விடேஷன் அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனை நான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒர்க் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ் அனுப்பி ஒரு ஆடியோ கொடுத்துட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துருக்காங்க, ரிப்ளை இல்லை. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணி பேசினா தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியும். இல்லைனா ஜஸ்ட் நான் மெசேஜை பார்த்துட்டு ஃபார்வர்ட் மெசேஜ்னு கூட அவங்க நினைக்க சான்சஸ் இருக்குது. அதே போல் இந்த பர்சன், ஓகேங்களா, இவங்க நேம் பாருங்கள். February 15th வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அதனால் அவங்க நேமை நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜாப் வேக்கன்சி இருக்கா சார் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம ஆடியோ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சண்டேயில் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ சண்டே அப்படிங்கும் போது அந்த டைமில் ஒர்க்கிங் பர்சன்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அவங்க டீட்டெயில்ஸ் நான் அனுப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க ஆடியோ தான் கொடுத்துருக்கேன். என்ன ஒர்க்குன்னு கேட்க ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா நம்ம ஆடியோ தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நான் அந்த ஆடியோ கொடுத்த உடனே பார்த்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட் சென்ட் மீ வீடியோன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ என்னுடைய ஃபீமேல் ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா தான் சென்ட் மீ மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்விடேஷன் மெத்தடு. இன்னொன்று வந்து பாருங்கள், இவங்களுமே சேம் இதே மாதிரி தான். இவங்க பாருங்கள், இவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. March 29th லாஸ்ட் இயர், ஓகேங்களா, இந்த மார்ச் இல்லை, லாஸ்ட் இயர் மார்ச்சில். அப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதாவது பார்ட் டைம் ஜாப்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யார், உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்ட் டைம் கேட்டதுனால இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு மெத்தட் இன்விடேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இருக்காங்க. இவங்க பாருங்கள், எனி ஜாப் வேக்கன்சி அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த March 19th தான். ஸோ இவங்க ஏதாவது ஜாப் வேக்கன்சி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எஸ் நாங்கள் வந்து வேலை தேடுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆடியோ. நெக்ஸ்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்றைக்கி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜாப் இருக்கான்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக, இல்லைங்களா. அப்போ எஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கூட இருக்குன்ற மாதிரி 1 டே ஆஃபர்னு ஜஸ்ட் ஒரு பேனர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சென்ட் மீ வீடியோன்னு சொன்னாங்க. எஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் இன்விடேஷனை பொறுத்தளவுக்கு இப்போ இவங்களும் பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஜாப் தேவைப்படுதான்றது நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் யார், உங்கள் நேம் சம்திங், இதில் வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் இன்கம் எடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 3 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க நேம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நேம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த பேனர் கொடுத்துருக்கேன், ஆடியோ கொடுத்துருக்கேன், சென்ட் மீ வீடியோன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் இப்போ இவங்களும் எடுத்துக்கலாம், பிரியான்னு சொல்லிவிட்டு.
ஸோ இவங்க வந்து என்னென்னா இதை நல்லா கவனிங்க எல்லாரும். நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். அந்த நம்பரில் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணேன். பட் அந்த நம்பரில் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யார் எங்கே கிளிக் பண்ணாலும் இந்த நம்பருக்கு தான் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பருடைய லிங்க்கை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு எங்கே ஷேர் பண்ணாலும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு தான் மெசேஜ் வரும். அந்த மாதிரி இன்னொரு நம்பர்லேருந்து நான் மெசேஜ் பண்ண இல்லைங்களா, ஸோ அது ஆஃப்லைனில் இருக்கவும் இந்த நம்பருக்கு எனக்கு சென்ட் மீ வீடியோன்னு லிங்க்கை கிளிக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இந்த டெக்னிக்குமே எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுக்குமே நான் டைமிங் கன்ஃபார்ம் பண்ணேன், எஸ் அப்படின்னு சொன்னாங்க, நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதே போல் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இவங்களும் சேம் அதே போல் தான். இவங்க ஆல்ரெடி என்கிட்ட என்ன ஒர்க்குன்னு கேட்டவங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஸ்லோவாகிட்டாங்க. சம்திங் அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம், ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், டைம் இல்லாததுனால அப்புறமா கேட்டுக்கலான்னு கூட இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு பாருங்கள், இப்போ அந்த லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது கூடவே இந்த கண்டென்ட்டுமே கொடுத்து இவங்களுக்கு நான் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமும் பாருங்கள், இந்த கண்டென்ட் கொடுத்தா அவங்க சரியாக கவனிக்கலை போல். மறுபடியும் நான் என்ன மெத்தட் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் என்னென்னா இன்விடேஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணால் எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, கால் பண்ணி சொன்னால் உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் வரணும், ஸ்டேட்டஸ் ஒரு 4 நாள் வச்சுட்டேன்னா உடனே எனக்கு ஐடி வரணும்னு நினைக்கிறீங்க. பட் இங்கே நம்ம பீப்புளை தான் அப்ரோச் பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே எல்லா டைமும் ஃப்ரீயாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் பண கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக கொடுக்க தெரியாததுனால தான் நிறைய பேர் ஐடி எடுக்காமல் நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாருங்கள், இது வந்து என்னுடைய பேனர், இதை ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் அதே பர்சன் 14ஆம் தேதி இந்த விமன்ஸ் டே ஆஃபர்ஸ் போச்சு இல்லைங்களா, அப்போ நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அந்த ஆடியோ கொடுத்து அவங்கள அப்ரோச் பண்ணப்போ பாருங்கள் சென்ட் மீ வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்விடேஷன் அப்படின்னு சொல்கிறது, நம்மக்கிட்ட நிறைய கண்டென்ட் ஆடியோஸு இந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே நம்ம வந்து எப்படி இன்விடேஷன் ப்ராப்பராக கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் நிறையா ஷேர் பண்ணிகிட்டே போவேன். ஓகேங்களா. இவங்க பாருங்கள், இவங்களும் அந்த மாதிரி ஹலோன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தடில் இன்வைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இதெல்லாமே நமக்கு உண்மையிலேயே நியூஸில் வந்து விஷயங்கள், ஜாப் இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஸோ அதே போல் இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. அந்த அவேர்னஸ் கொடுத்தேன், அதை பார்த்துட்டு ஹாய்ன்னு மெசேஜ் போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டுட்டு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பீப்புளை இப்படியும் நம்ம இன்வைட் பண்ணலாம். ஸோ இன்விடேஷன் அப்படின்ற இந்த பிஸ்னஸில் நீங்கள் பல வழிகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். இதை நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிட்டிங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களால் டெய்லி ஒரு ஐடி எடுக்கிறது ஈஸி. கொஞ்சம் யோசித்து கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.